ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து பாட்டி சொல்லி கொடுத்த மிளகு ரசம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, 2 தக்காளியை நல்லா எடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 3 பல் பூண்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, மிளகு, சீரகம். எப்பயுமே வந்து சீரகம் 1 ஸ்பூனும் மிளகு ஒரு 2 ஸ்பூனும். நம்ம வந்து மிளகு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு எல்லாம் கொட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது கூட ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 வெந்தயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு முழுசாக 1 மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 மிளகாய் இல்லை 2 மிளகாய் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொட்டி வச்சுருந்த மிளகு, சீரகம் 2ஐயும் கொட்டி போட்டுட்டு, அது கூடவே பார்த்திங்கன்னா தட்டி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு மணம் வரும். அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே. அந்த தக்காளி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க மிளகு ரசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நுரக்கட்டி லைட்டாக கொதி வந்ததும் கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.